ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விதையிலேருந்து முளைக்க வச்ச சரகொன்றை செடி. இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மரம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும்னு சீசன் டைமில். இதை பற்றி தெரியாதவங்களா இருந்தால் நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த மரத்தை பற்றி. இது ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு தாவரம். இது முன்னெல்லாம் நம்ம ஊருங்களில் பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு மரம். ஆனால் இப்போ ரொம்பவே இதோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. எங்கேயாவது ரேராக தான் பார்க்க முடியுது இதை. இந்த விதையை வந்து எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் சரகொன்றை மரத்தினுடைய காய். இது நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து இதுக்குள்ளே இருக்கிற விதை எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே இருக்க விதை. இதுக்குள்ளே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்ல கருப்பு கலரில் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு கொஞ்சம் டைட்டாக பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது வந்து புளியாக அந்த காலத்தில் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிற புளி வந்து அதிகமாக பயன்படுத்தினா உடம்புக்கு பிரச்சனை. ஆனால் இதிலிருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய புளி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அதை பயன்படுத்ததா சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து எடுக்கக்கூடிய புளி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த விதையிலேருந்து எப்படி இந்த விதையை முளைக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதாரண மற்ற மரத்தினுடைய விதைகள் மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்பவே கடினத்தன்மையோடு இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சு தான் முளைக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு இதோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். பாருங்கள், இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் தெரியுது. ஆனால் போட்டு நம்ம விதையை இப்படியே நடவு செஞ்சால் ரொம்ப நாள் ஆகுது முளைக்கிறதுக்கு. இன்னமும் கேட்டால் முளைக்கவே இல்லை, ரொம்ப அது வருஷக்கணக்கில் ஆகும் போல இருக்குது முளைக்கிறதுக்கு. அதனால நம்ம நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு தான் முளைக்க வைக்கணும். இதை வந்து நான் டைரெக்டாக நடவு பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நாளாகுது, முளைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால நான் இதை வந்து எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அது மாதிரி முளைக்க வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. அதை நான் எப்படி பண்ணேன்னு தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி, ரொம்பவே சூடாக இருக்குது. இதில் இந்த விதைகளை நம்ம போட்டுடலாம். இந்த விதைகளை போட்டு இந்த தண்ணியில் அப்படியே ஒரு 2 நாளைக்கு நம்ம வச்சிடலாம். இந்த சுடு தண்ணியில் நல்லா ஊறிடும். இன்னும் 2 நாளைக்கு இந்த தண்ணியில் அப்படியே விட்டுருவோம். 2 நாளைக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து விதைச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க, வெயிலில் வைக்க வேண்டாம். இதை மூடி ஒரு இடத்துல வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரகொன்றை விதைகளை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை போட்டு நம்ம 3 நாள் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு விதைகள். ஒரு சில விதைகள் நல்லா பெருசாகிருக்கு. இப்போ அதையெல்லாம் நம்ம எடுத்து விதைச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியிலேருந்து விதையை முதல்ல எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம். அப்போ கூட மற்ற விதைகள்லாம் அப்படியே இருக்குது. ஒரு 2 விதை மட்டும் நல்லா ஊறி வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கடினத்தன்மையோடு இருக்கும் நீங்களே பாருங்கள். இந்த 2 விதை தான் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இதுதான் சீக்கிரம் முளைக்கும். மற்ற விதைகள்லாம் ரொம்ப லேட் ஆகும் முளைச்சி வர. இப்போ இந்த விதைகளை நடவு செய்ய நான் மண்ணை ஃபில் பண்ணி ஒரு கவரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நடவு பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம காய்கறி செடிக்கு பயன்படுத்துகிற அதே மண்கலவை தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த விதையை நடவு செஞ்சிடலாம். பாருங்கள், இது ஒரு இன்ச்சு ஆழத்தில் நம்ம விதைக்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய விதை தான், கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான். அதனால் விரல நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஆழத்தில் இந்த விதையை போடலாம். இது ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டாம், அப்புறம் விதை வந்து உள்ளே அப்படியே சூடாகி அழுகி போயிடும். அதனால நிழலில் தான் வைக்கணும். இது முளைச்சி வர வரைக்கும், ஒரு செடியாக வளர்கிற வரைக்கும் நிழலான இடத்துலையே வைங்க. இது எத்தனை நாளாக முளைச்சி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதையை விதைச்சி ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் விதை வந்து லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், உள்ளே முளைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விதை போட்டு நம்ம இப்போ 18 நாள் ஆகுது. பாருங்கள், ரொம்ப அழகாக செடி மேலே முளைச்சி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதையை போட்டு இப்போ 21 நாள் ஆகுது. பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக முளைச்சி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 25 நாள் ஆன செடியோட வளர்ச்சி. பாருங்கள், ஒரு வழியாக ரொம்ப கடினத்தன்மையோடு இருந்த விதையை நம்ம முளைக்க வச்சுட்டோம். இந்த செடி ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் பூக்கக்கூடிய பூக்கள், இதை வந்து இங்கிலீஷில் கோல்டன் ஷவர்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை. இது வந்து நல்ல மரமாக வளரும்.
இது வந்து கொஞ்சம் இடைவெளி ஒரு மரத்துக்கான இடைவெளியில் நீங்கள் நடவு செய்யணும். ஏன்னா இது மரமாக வளரக்கூடியது, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது சீசன் டைமில் இந்த மரம் முழுக்க பூக்களாக பூத்து குலுங்கும். இது வந்து ஒரு மூலிகை மரம், ரொம்பவே இந்த காற்று வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தடியில் நின்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, அந்த காற்று வந்து சுவாசிக்கும் போது ரொம்ப உடம்புக்கு நல்லது, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மரம் இது. இந்த மரத்தினுடைய பூக்களை வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரம் இது, அவசியம் நம்ம வீட்டில் வளர்க்கணும். இப்போ வந்து இந்த மரத்தோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது. இதை ஒரு மீட்டெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மரம். இது வந்து ஃபர்ஸ்டெல்லாம் பரவலாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த மரம். இப்போ வந்து ரொம்ப ரேராக இருக்குது, இந்த மரத்தை பார்க்குறதே அரிதாக இருக்குது. அதனால் இதை வீட்டில் அவசியம் நம்ம வளர்க்கணும். இதோட எண்ணிக்கை குறையிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, இதோட விதை வந்து முளைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், நம்ம சுடு தண்ணியிலலாம் போட்டு ஊற வச்சு முளைக்க வைக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இதோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இதை வந்து இந்த மரத்தோட அழகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக இதை வளர்க்கணுன்னு, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். மஞ்சள் கலரில் பூக்கக்கூடிய எந்த ஒரு மரத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கண்டிப்பாக இந்த மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கணும். இதை பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும், அதனால நம்ம அவசியம் இதை வளர்க்கணும். இந்த மரத்தை வந்து நம்ம யாருக்காவது கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம ஞாபகமாக இந்த மரத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது தான் நம்மளோட ஞாபகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மரக்கன்றுகளை கிஃப்டாக கொடுக்குற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். இந்த மரம் வந்து ஆன்மீக ரீதியாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு நம்புகிறாங்க. அதனால் இதை அவசியம் வளங்க வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.